அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக ஒரு கிரகம், அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. ஆக கால் பலம் அவசியம். பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோசியர்னா கால் பிடிப்பார், வைத்தியர்னா கையை பிடிப்பார்னு. அப்போ அதனுடைய வாக்கு எது, அது உண்மைத்தன்மை என்ன? ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது. அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும். அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜாதகம் சுய பலம் இருக்கா? அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும். பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும். அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமனமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை. ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம், அதாவது 9 கிரகம், 9 உறவு. இப்போ அப்பாவால் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு. சூரியனை மட்டும் பார்த்தா பொது பலன் கிடையாது, அது பொது பலனே. சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான். உதாரணம், எல்லா தந்தையும் மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. எந்த மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. ஆக உண்மை எது, சண்டை எது, சச்சரவு எது, சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்துத்தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும். உதாரணம், இப்ப புதன், எல்லாரும் புதனை ஜோசியம் சொல்லிடுறோம். அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம். ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா? அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது? அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா, புரிந்த ஜோதிடரா, அறிந்த ஜோதிடரா, வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும். ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் 9 கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும். அதனால்தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான். அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன், ஜோதிடம் பார்க்கிறேன். ஆக கார்த்திகை மாதம் யார் யாருக்கு 12 ராசிகளுக்கு நன்மை எது, தீமை எது, வளம் எது, பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். கார்த்திகை மாதம் மிக அற்புதமான மாதம். மீன ராசிக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? மீன ராசி இதனால் வரை தடைகள் அத்தனையுமே உடைபட்டு மன நிறைவாக வெளிநாடுகள் வாசம், மாமனார் இதனால் வரை தடையாக இருந்தவர் அத்தனையுமே இப்போது பச்சை கொடி காட்டுகிறார். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கு வங்கிகளும் உங்களுடைய வார்த்தை வங்கிகளும் அல்லது உங்களுடைய வங்கி கணக்கில் அரசாங்க பணமும் மிக அற்புதமாக வந்து சேரும். உங்கள் வாக்கு சொல்வாக்கு அத்தனையும் செயலாகும், மதிப்பு உயரும். எதுவாக இருந்தாலும் என் மாப்பிள்ளை சொன்னா சரி அப்படின்னு உங்க மாமனார் உங்களை பெருமைப்படுத்துவார். ஆக பெருமைப்படுத்துவதும் பேரின்பம் அடைவதும் மீனத்திற்கு சிறப்பான மாதம். அதே நேரத்தில் குழந்தைகள், குருமார்கள் மிக அற்புதமாக ஆசீர்வாதம் செய்வார்கள் உங்களுக்கு. வழிய வந்து, அதாவது ஏன் ஸ்டூடெண்ட்ப்பா நீ நல்லா இருப்பா, இந்த வழியா வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படி என்று ஒரு மத குருமார்கள் செல்வார்கள், இந்த வழியா போன. அப்ப திடீர் என்று சந்திப்புகள் அதிகமாகவும் அதே நேரத்தில் சித்தர்களுடைய அனுகிரகங்களும் மீனராசிக்கு அற்புதமாக கிடைக்கும். இவர்கள் புனித யாத்திரைக்கு அதிகமாக செல்வார்கள். அல்லது வாய்ப்பே இல்லை என்றாலும் கஷ்டங்கள் அத்தனையுமே நிவர்த்தியாகி கடற்கரை ஓரத்தில் காலார நடந்து பாருங்கள். மீனம் கடற்கரை ஓரத்தில், குறிப்பாக இப்படி எடுத்துங்களா, காதலர்கள் அத்தனை பேருமே ஏன் கடற்கரை பீச்சுக்கு போறாங்க, ஏன் கோயிலுக்கு போறாங்க, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க? இது அத்தனையும் இவர்கள் காதல் மெய்ப்படும், காதல் புரிபடும், காதல் உண்மையாக இருக்கும், அல்லது மனதோடு உறவாடுவார்கள். ஆக மனதோடு உறவாட, காதலில் ஜெயிக்க, குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்க, குழந்தைகள் மென்மேலும் வளர, பொருளாதாரம் வளர, வீடு வண்டி வாகனங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்க இந்த கார்த்திகை மாதம் மீன ராசிக்கு அற்புதமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்டில் படையல் செய்து அல்லது பச்சரிசி சாதம் செய்து குளங்களுக்கோ கடற்கரைக்கோ அல்லது
ஆற்றங்கரைக்கு சென்று மிக அற்புதமாக மீன்களுக்கு உணவளியுங்கள், அல்லது நீங்கள் சிறிது நேரம் உறவாடுங்கள், குளித்து மகிழுங்கள். உங்கள் கர்மங்கள் அத்தனையும் சிறப்பாக முடியும். குறிப்பாக தந்தை வர்க்கத்தில் முடியாத அல்லது தந்தை வர்க்கத்திற்கு பித்ரு தோஷங்கள் முடியாத அல்லது முடிபடாமல் இருந்தால் இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் வழி பிதிர் தோஷமும் தந்தை வழி பிதிர் தோஷமும் பிதிர் தோஷத்திற்கு விடுதலை அளிக்கும் மாதம் மீனராசிக்கு இந்த மாதம். ஆக இந்த 30 நாளில் மீனராசி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெற்றோர்கள் ஆசியும் குருமார்கள் ஆசியும் உங்களுடைய கர்மாவையும் கரைந்து மன நிம்மதியாக மன நிறைவாக இந்த மாதத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள். ஆதலால் மீனம் எல்லாவற்றையும் முடித்து மன அமைதியாக சந்தோஷமாக கார்த்திகை மாதத்தை கொண்டாடும். நன்றி, நமஸ்காரம்.